நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த 2 துருவ நடிகர்களுக்கிடையே ஏகப்பட்ட போட்டி இருந்துகிட்டே இருக்கும். அந்த காலத்துலேருந்து எம்கே தியாகராஜ பாகவதர், பியு சின்னப்பா, எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித், அந்த வரிசையில் தான் விக்ரம், சூர்யா அப்படிங்கிற காம்பினேஷன் இருக்கும். கிட்டத்தட்ட விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா சேது, காசி, பிதாமகன் ஒரு பக்கம் இப்படி சீரியஸாக நடிச்சிருந்தாருன்னா, பேரலாக பார்த்தீங்கன்னா தில், ஜெமினி, சாமி, தூள் இந்த மாதிரியான பக்கா கமர்ஷியல் படங்கள் நடிப்பார். கிட்டத்தட்ட அதே ரூட்டை தான் நம்ம சூர்யாவும் பண்ணுவார். ஒரு பக்கம் வந்து நந்தா, ஏழாம் அறிவு இந்த மாதிரியான சீரியஸான படங்கள் பண்ணாலும் கூட சிங்கம் மாதிரியான ஒரு பக்கா கமர்ஷியல் படமும் பண்ணுவார். ஸோ 2 பேரும் ஒரே ரூட்டில் தான் போவாங்க. ஆனாலும் கூட அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கமலுக்கு அப்புறம் யார் சிறந்த நடிகர் அப்படிங்கிற போட்டி 2 பேருக்குமே இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் பர்சனலாகவும் கூட சில விஷயங்களில் வந்து உடன்பாடு கிடையாது. 2 பேரும் பெருசாக பேசிக்கூட மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே அந்த ஒரு டாக் கூட பார்த்துட்டு இருக்குது. ஆனாலும் கூட அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சூர்யா அவர்கள் ஒரு ட்விட்டின் மூலம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அழுத்தமாக அதை சொல்லியிருக்காரு. அது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போது ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா அவர் வந்து இப்போ 2 பிரம்மாண்டமான படங்களை தயாரிச்சிருக்காரு. ஒன்று சூர்யா நடிப்பில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் வெளிவர போகிற கங்குவா படம் ஆயுத பூஜைக்கு ரிலீஸு. ஆனால் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் பா ரஞ்சித் இகலை, சியான் விக்ரம் நடித்த தங்கலான் படம். இப்போ இந்த தங்கலான் படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படத்தை சூர்யாவர்கள் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. அது வந்து என்ன அப்படின்னா, இந்த தங்கலான் படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான். திஸ் வின் வில் பி ஹியூஜ் அப்படின்னு சொல்லி சியான் விக்ரமையும் அவர் டேக் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக விக்ரம், சூர்யா 2 பேர் கூட எந்தவித ஒரு பனிப்போர் கிடையாது, நேரடி போர் கிடையாது. ஸோ அவருடைய படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் சூர்யாவர்கள் இப்படி ஒரு ட்வீட் போட்டது வந்து விக்ரம் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு, சூர்யா ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த 2 பேருக்குமான அந்த பாண்டிங் எப்படி ஏற்பட்டது அப்படின்னா நிச்சயமாக சொல்லலாம் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா அவருடைய தயாரிப்பு தான் இந்த 2 படங்களும். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா தனக்குள்ளே எந்தவித ஈகோவும் இல்லை அப்படிங்கிறத சூர்யா அவர்கள் வந்து இந்த ட்விட்டின் மூலம் வந்து ரொம்ப நேரடியாகவே சொல்லிட்டாரு. ஸோ கண்டிப்பாக இந்த தங்கலான் படம் சூர்யா சொன்ன மாதிரியே மிகப்பெரிய வெற்றி அடைகிறதா இல்லையா அப்படிங்கிறத நாளைக்கு முதல் காட்சியை நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம்.